இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 5வது ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்று நாம் வாசிக்க கேட்கின்ற இறை வார்த்தையானது நம்முடைய கடவுள் நமது துன்பத்திலும் இன்பத்திலும் பங்கெடுக்கின்ற கடவுளாக இருக்கிறார் என்ற செய்தியை நமக்கு தருகின்றது. நம்முடைய துன்பங்களும் மகிழ்ச்சியும் கடவுளை பாதிக்கின்றது. நம்முடைய இன்ப துன்பங்களில் நம்மோடு நம்முடைய கடவுள் இருக்கின்றார். அந்த நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும் என்பதை இன்றைய இறை வார்த்தை நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 100% இறைவனாகவும் 100% மனிதனாகவும் வாழ்ந்தார் என்பது நம்முடைய இறையியல் நம்பிக்கை. மனிதனாக வாழ்ந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனைப் போல மனிதனிடம் இருக்கக்கூடிய உணர்வுகளை தானும் கொண்டிருந்தார் என்பதை நற்செய்தியானது பல இடங்களிலே நமக்கு சுட்டி காட்டுகின்றது. மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 10வது வசனத்திலே பார்க்கின்றோம். அங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை போல ஒரு சாதாரண மனிதனாக ஆச்சரியப்பட்டிருக்கிறார் என்று நூற்றுவர் தலைவனுடைய இறை நம்பிக்கையை பார்த்து ஆண்டவர் வியந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் போல ஆச்சரியப்பட்டவராக இருக்கின்றார். அடுத்ததாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எரிச்சல் அடைந்தார் என்றும் நற்செய்தியிலே பார்க்கின்றோம். இஸ்ராயேல் மக்களுடைய பாவத்தை கண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எரிச்சல் அடைந்திருக்கின்றார். அவர்களுடைய நம்பிக்கையில்லாத வாழ்க்கை முறையை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எரிச்சல் அடைந்திருக்கின்றார். லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் 41வது வசனத்திலே பார்க்கின்றோம். யூதர்களுடைய நம்பிக்கையற்ற தன்மையை பார்த்து, இன்னும் எத்தனை காலம் இந்த தலைமுறையினரோடு நான் வாழ்வது, இன்னும் எத்தனை காலம் இந்த தலைமுறையினரை நான் பொறுத்து கொள்ள முடியும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை போல ஒரு சாதாரண மனிதனாக எரிச்சல் அடைந்திருக்கின்றார். அதே போல நீங்களும் நானும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே கோபம் அடைவது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கோபப்பட்டிருக்கின்றார். மத்தேயு நற்செய்தி 21வது அதிகாரம் 12வது வசனத்திலே பார்க்கின்றோம். அங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்தில் வியாபாரம் செய்த மனிதர்களை பார்த்து கோபப்பட்டு கோபத்தோடு அவர்களை அடித்து விரட்டினார் என்று நாம் வாசிக்கின்றோம். அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை போல பயப்பட்டிருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எதிர்காலத்தை குறித்து பயப்படுகின்றோம். பல்வேறு அச்சத்தோடும் கலக்கத்தோடும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஒரு சாதாரண மனிதனைப் போல பயப்பட்டிருக்கின்றார். மத்தேயு நற்செய்தி 26வது அதிகாரம் 39வது வசனத்திலே படிக்கின்றோம். அங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெத்சமனி தோட்டத்திலே இரத்த வியர்வை கொட்டி ஜெபித்த பொழுது அங்கு தன்னுடைய தந்தையை பார்த்து, தந்தையே, கூடுமானால் இந்த துன்பக்களம் என்னை விட்டு அகலட்டும் என்று சொல்லி ஜெபித்ததை பார்க்கின்றோம். அங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளையும் துன்பங்களையும் குறித்து அவர் பயப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இப்படியாக நற்செய்தியிலே பல இடங்களிலே ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய உணர்வுகளையெல்லாம் தன்னகத்தை கொண்டு வாழ்ந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே கண்ணீர் சிந்தி அழுதார் என்றும் நாம் வாசிக்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நற்செய்தியை பொறுத்தவரையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 முறை அழுது இருக்கின்றார். முதலாவதாக லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரம் 41வது வசனத்திலே கண்ணீர் சிந்தி அழுதார் என்று. எதற்காக அழுதார்? எருசலேம் நகரத்தை பார்த்து அழுதார். எருசலேம் நகரத்தை கண்டவுடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்ணீர் சிந்தினார் என்று. எதற்காக எருசலேம் நகரத்தை பார்த்தவுடனே ஆண்டவர் இயேசு அழ வேண்டும்? காரணம், எருசலேம் நகரம் என்பது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரம். யூதர்களுடைய ஆன்மீகத்தின் தலைமை பீடம். கடவுளுக்காக முதலாக எருசலேமில்தான் ஆலயம் கட்டப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு புனித நகரத்திலே வாழ்ந்த யூதர்கள் பாவம் அளவுக்கு அதிகமாக செய்தார்கள்.
எனவே அவர்களுடைய பாவத்தை கண்டு, அந்த பாவிகளை கண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழுதார் என்று நற்செய்தி சுட்டி காட்டுகின்றது. எருசலேமே எருசலேமே, இறைவாக்கினர்களை கொல்லும் நகரமே என்று நாம் படிக்கின்றோம். ஆக எருசலேமில் வாழ்ந்த யூதர்கள் இறைவாக்கினர்களை அடித்து விரட்டினார்கள், இறைவாக்கினர்களை துன்புறுத்தினார்கள், இறைவாக்கினர்களை கொலையும் செய்தார்கள். இப்படிப்பட்ட பாவம் பெருகிய எருசலேம் நகரத்தை பார்த்து அழுத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே லாசருக்காக அழுவதை நாம் பார்க்கின்றோம். தன்னுடைய நண்பன் லாசர் இறந்த செய்தியை கேட்டு அவர் அழுதார். மார்த்தா மரியா அழுது புலம்புவதைக் கண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழுதார் என்று நற்செய்தி சுட்டி காட்டுகின்றது. ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லாசருக்காக கண்ணீர் சிந்தியதன் வழியாக உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால், நம்முடைய துன்பங்களிலே அவர் பங்கெடுக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். நம்முடைய கஷ்டங்களிலே நம்மை தேடி வருபவராக அவர் இருக்கின்றார். இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு செய்தி அனுப்பப்படுகின்றது. என்ன செய்தி என்றால், இதோ உம்முடைய நண்பர் லாசர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியானது மார்த்தா மரியாவால் அனுப்பப்படுகின்றது. அந்த செய்தியை அனுப்புகின்ற பொழுது அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இங்கு வாருங்கள், வந்து என்னுடைய சகோதரனை குணப்படுத்துங்கள் என்று அவர்கள் கேட்கவில்லை. மாறாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறான் என்ற செய்தியை மட்டும்தான் தருகின்றார்கள். அந்த செய்தியை கேள்விப்பட்ட ஆண்டவர் அந்த இடத்திற்கு வருவதை நாம் பார்க்கின்றோம். லாசரை தேடி வருவதை நாம் பார்க்கின்றோம். ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வருகின்ற கடவுளாக இருக்கின்றார். இதைத்தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியிலும் பார்த்தோம். பிறவியிலேயே பார்வையற்ற மனிதன் ஆண்டவர் இயேசுவிடத்திலே என்னை குணப்படுத்தும் என்று கேட்கவில்லை. மாறாக ஆண்டவர் இயேசுவே மனமு வந்து தானாக முன்வந்து அவரை குணப்படுத்துவதை பார்க்கின்றோம். அதே ஆண்டவர்தான் இன்றைய நற்செய்தியிலும் தானாகவே லாசருடைய இல்லத்திற்கு வருவதை பார்க்கின்றோம். அடுத்ததாக இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு கொடுக்கின்ற மற்றொரு செய்தி என்னவென்றால், நம்முடைய கடவுள் காலம் தாழ்த்துகின்றவராக இருக்கின்றார். நம்முடைய துன்ப நேரத்திலே, வேதனையிலே, நெருக்கடியிலே நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கின்ற பொழுது, பல்வேறு தேவைகளுக்காக மன்றாடுகின்ற பொழுது அவற்றை நிறைவேற்றுவதிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலம் தாழ்த்துபவராக இருக்கின்றார். எப்படி என்றால், இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம், லாசர் நோய்வாய்ப்பட்ட செய்தி ஆண்டவருக்கு அனுப்பப்பட்ட பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதேயாவில் வாழவில்லை. மாறாக அவர் யோர்தானுக்கு அப்பால் உள்ள பகுதியிலே இருந்தார். அந்த செய்தியை கேள்விப்பட்டவுடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புறப்பட்டு யூதேயாவில் உள்ள பெத்தானியாவிற்கு வரவில்லை. மாறாக அந்த செய்தியை கேள்விப்பட்டு 2 நாட்கள் கழித்து தான் அவர் அந்த இடத்தை விட்டு கிளம்பினார், யூதேயாவுக்கு பயணப்பட்டார் என்று நற்செய்தி சுட்டி காட்டுகின்றது. அவர் வருவதற்குள்ளாக லாசர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 4 நாட்கள் ஆகிவிட்டது என்றும் நற்செய்தி சுட்டி காட்டுகின்றது. எதற்காக ஆண்டவர் இயேசு லாசர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை கேட்டவுடனே கிளம்பவில்லை. இதற்காக அவர் அங்கு இருக்கின்ற பொழுதே லாசரை குணப்படுத்தவில்லை. நற்செய்தியிலே பார்க்கின்றோம், 100 தலைவருடைய ஊழியர் நோயினால் பாதிக்கப்பட்ட பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூரத்திலிருந்தே அவரை குணப்படுத்தினார் என்று. அதே போல ஆண்டவர் இயேசு நினைத்திருந்தால் லாசரை தூரத்திலிருந்தே குணப்படுத்தி இருக்கலாம். அவர் இறப்பதற்கு முன்பாகவே நோயிலிருந்து விடுதலையை கொடுத்திருக்கலாம். எதற்காக 2 நாட்கள் கழித்து அவர் கிளம்பினார்? எதற்காக அவர் மரித்து 4 நாட்கள் ஆன பின்பு பெத்தானியாவிற்கு ஆண்டவர் வந்தார்? காரணம் என்னவென்றால், கடவுளுடைய மாட்சிமை வெளிப்பட வேண்டும் என்பதற்காக. இந்த நற்செய்தியிலும் ஆண்டவர் சொல்லுகின்றார், லாசர் நோயினால் இறக்க மாட்டான். அவனுக்கு நோய் வந்ததற்கு காரணம் கடவுளுடைய மாட்சிமை அவனிலே அவன் வழியாக வெளிப்பட வேண்டும் என்பதற்காக.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியிலே காலம் தாழ்த்துவதற்கு காரணம் கடவுளுடைய மாட்சிமையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய மன்றாட்டுக்களுக்கு வேண்டுதல்களுக்கு செவிசாய்க்க அவர் காலம் தாழ்த்தினார் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுளுடைய மாட்சிமை, கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய மகிமை வெளிப்பட போகிறது என்ற நம்பிக்கையிலே நாம் வாழ வேண்டும் என்பதை சுட்டி காட்டுவதற்காக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பல நேரங்களிலே நாம் நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் வருகின்ற பொழுது, நெருக்கடிகள் வருகின்ற பொழுது, நோயினால் பாதிக்கப்படுகின்ற பொழுது கடவுளுக்கு எதிராக புலம்புகின்றோம், கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கின்றோம். நம்மால் காத்திருக்க முடியவில்லை. உடனடியாக நாம் புதுமையை எதிர்பார்க்கின்றோம், அருள் அடையாளங்களை எதிர்பார்க்கின்றோம். பல ஆச்சரியப்படக்கூடிய நிகழ்ச்சிகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிகழ வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் நம்முடைய கடவுள் காலம் தாழ்த்தி செயல்படுகின்ற கடவுள். அவர் காலம் தாழ்த்துவதனால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே வல்லமையான காரியங்கள் வெளிப்படும். இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலம் தாழ்த்தியதால் தான் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 4 நாட்கள் கல்லறையில் இருந்த லாசரை அவர் உயிர்ப்பிக்க முடிந்தது. அந்த உயிர்ப்பின் வழியாக கடவுளுடைய மாட்சிமையையும் வல்லமையையும் வெளிப்படுத்த முடிந்தது. யூதர்களை பொறுத்தவரையிலே ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்றால் அந்த மனிதனுடைய ஆன்மாவானது அந்த உடலை சுற்றி 3 நாட்கள் அலைந்து திரிந்து கொண்டே இருக்கும். 3 நாட்கள் முடிந்து 4வது நாளிலே அது நியாய தீர்ப்பிற்காக சென்றுவிடும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையை உடைத்து எறிவதற்காக கடவுள் நினைத்தால் எப்பொழுது வேண்டுமானாலும் வல்லமையான செயலை நிறைவேற்றலாம் என்பதை சுட்டி காட்டுவதற்காக அந்த ஆன்மா 3 நாட்கள் அந்த உடலை சுற்றுகின்ற பொழுதுதான் அந்த உடல் மீண்டும் உயிர்த்தெழ முடியும் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 நாட்கள் மட்டுமல்ல, மாறாக எப்பொழுது வேண்டுமானாலும், எத்தனை நாட்கள் கழித்து வேண்டுமானாலும் அவரால் இறந்த உடலுக்கு உயிரை கொடுக்க முடியும் என்ற ஒரு வல்லமையின் செய்தியை ஆண்டவர் சுட்டி காட்டுவதற்காகவும் காலம் தாழ்த்தினார் என்று நற்செய்தி சுட்டி காட்டுகின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய கடவுளை நாம் காலங்களுக்குள் அடக்கிவிட முடியாது. ஒரு நாளுக்குள்ளாக எனக்கு இந்த புதுமை நடத்தப்பட வேண்டும், ஒரு மாதத்திற்குள்ளாக, ஒரு ஆண்டிற்குள்ளாக எனக்கு இந்த நல்ல காரியம் நடைபெற வேண்டும் என்று நாம் கடவுளை காலத்திற்குள்ளாக கட்டுப்படுத்தி அவரிடத்திலே வேண்ட முடியாது. கடவுள் நினைத்தார் என்றால் இந்த நொடி பொழுதே நம்முடைய வாழ்க்கையில் புதுமை நடக்கும். கடவுள் காலம் தாழ்த்தி புதுமை செய்தாலும் அதிலும் அவருடைய மாட்சிமையானது மிகவும் வல்லமையாக வெளிப்படும். அதைத்தான் இன்றைய நற்செய்தியானது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் கடவுள் காலம் தாழ்த்துகின்ற பொழுது பொறுமையோடும் நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் நம்முடைய வேண்டுதலுக்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் புதுமை நடைபெற வேண்டும் என்று காத்திருக்க வேண்டும். அடுத்ததாக இன்றைய இறை வார்த்தையின் வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு என்னவென்றால், நம்பிக்கையிலே வீழ்ச்சி அடைந்து கிடக்கின்ற நாம், நம்பிக்கையிலே இறந்த பிணமாக இருக்கின்ற நாம் அனைவருமே உயிர்த்தெழ வேண்டும். இறை விசுவாசத்திலே, இறை நம்பிக்கையிலே, தெய்வ பயத்திலே நாம் அனைவரும் உயிர்த்தெழ வேண்டும் என்ற செய்தியையும் ஆண்டவர் நமக்கு தருகின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம், இறைவாக்கினர் எசேக்கியேல், இதோ உங்களுடைய கல்லறைகளை நான் திறக்கப் போகின்றேன், கல்லறைகளிலிருந்து நீங்கள் வெளியே வாருங்கள் என்று அவர் நமக்கு சொல்லுகின்றார். ஆக நம்பிக்கையற்ற வாழ்க்கை முறையிலே இறந்து கிடக்கின்ற நாம் இறை நம்பிக்கையிலே மீண்டும் எழுந்து வர வேண்டும். அதைத்தான் இன்றைய 2வது வாசகத்திலும் தூய பவுலடியார் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உயிர்ப்பிக்க செய்த தூய ஆவியானவர் உங்களிலே குடிகொண்டிருக்கின்றார். எனவே அத்தகைய உயிர்ப்பின் வல்லமையான தூய ஆவியால் நிரப்பப்பட்ட நீங்கள் அனைவருமே உயிர்ப்பின் மக்களாக வாழ வேண்டும் என்று அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் நம்முடைய இறை நம்பிக்கையிலே உயிர் தெழுந்த மக்களாக, நல்லதொரு விசுவாசிகளாக வாழ முயற்சி செய்வோம். அதற்கான
அழைத்தலை இன்றைய 3 வாசகங்களுமே நமக்கு எடுத்து சொல்லுகின்றன. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நம்மை போல ஒரு சாதாரண மனிதனாக நம்மிடம் இருக்கின்ற அனைத்து விதமான உணர்வுகளையும் கொண்டு வாழ்ந்திருக்கின்றார். நம்மிடம் இருக்கின்ற அதே வேதனைகளையும் துன்பங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுபவித்திருக்கின்றார். எனவே நம்முடைய துன்பங்களை அனுபவித்தவர், நம்முடைய துன்பங்களை அறிந்தவராகவும் இருக்கின்றார். நம்முடைய துன்பத்திலே பங்கெடுக்கின்ற ஒரு நண்பனாகவும் அவர் இருக்கின்றார். அந்த துன்பத்திலிருந்து விடுதலையை தந்து இறைவனுடைய மாட்சியால் நம்மை நிரப்புகின்ற ஒரு மீட்பராகவும் அவர் இருக்கின்றார். இத்தகைய மறையுண்மைகளைத்தான் இன்றைய இறை வார்த்தை நமக்கு எடுத்து சொல்லி நாம் அனைவருமே இறை நம்பிக்கையில் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து உறுதியான நம்பிக்கை கொண்ட கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகின்றது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தை நமக்கு கொடுக்கின்ற அழைப்பை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, ஆண்டவர் எவ்வளவு காலம் தாழ்த்தினாலும் சரி, உறுதியான நம்பிக்கையோடு வாழ முயற்சி செய்வோம். அதற்கான அருள் வரங்களை வேண்டி தொடர்ந்து இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆமேன்.